Taste the Daily. அண்மை செய்தி. ஃபெஞ்சல் புயல் தாக்கத்தின் காரணமாக திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி சாத்தனூர் அணையில் இருந்து சுமார் 1,68,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். சாத்தனூர் அணையிலிருந்து நள்ளிரவில் 2:45 மணியளவில் 1,68,000 கன அடி தண்ணீரை எந்தவித அறிவிப்பும் இல்லாமல், குறிப்பாக கரையோர மக்கள் வசிக்கக்கூடிய மக்களுக்கு எந்தவித முன்னறிவிப்பையும் செய்யாமல் நள்ளிரவில் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற போது அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாத்தனூர் அணையிலிருந்து அந்த டேமிலிருந்து திறக்கப்பட்ட இந்த 1,68,000 கன அடி தண்ணீரின் காரணமாக விழுப்புரம், அதே போன்று கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலையினுடைய பகுதியில அனைத்து பகுதிகளுமே வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. இந்த அறிவிப்பை யாருடைய அழுத்தத்தின் காரணமாக நள்ளிரவில் அதிகாரிகள் திறந்தார்கள் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். பெயருக்காக ஒரு பத்திரிகை செய்தியை அதிகாரிகளே வெளியிட்டு விட்டு அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு இது பற்றி முழுமையாக தெரிவிக்காமல் எவ்வளவு தண்ணீர் திறக்கப் போகிறோம், எந்தெந்த பகுதியெல்லாம் இதனால் பாதிப்பு அடையும் என்பது கூட தெரியாமல் மக்களுடைய உயிரோடு விளையாடி இருக்கிறார்கள், உடைமையோடு விளையாடி இருக்கிறார்கள் என்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சாத்தனூர் அந்த டேமில் இருந்து திறக்கப்பட்ட இந்த அதிகாலை நள்ளிரவில் திறக்கப்பட்ட இந்த தண்ணீருடைய அளவு என்பது ஒட்டுமொத்தமாக இந்த 3-4 மாவட்டங்களையும் வெள்ளக்காடாக மாற்றி இருக்கிறது. சாத்தனூர் அணையில் இருந்து எந்தவித விதிகளையும் பின்பற்றாமல் திறக்கப்பட்டதனுடைய காரணமாகவே, அறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டதன் காரணமாகவே இப்படிப்பட்ட பெரும் துயரத்திற்கு, இப்படிப்பட்ட பெரும் வேதனைக்கு அந்த மக்கள் ஆட்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது குளமஞ்சனூர், திருவாரூர், புதூர் செக்கடி, எடத்தனூர், ராயண்டபுரம், அகரம் பள்ளிப்பட்டு, உலகளப்பாடி, புதூர், கீழ் இருந்தவாடி, தொண்டமானூர், மலஞ்சமன்னூர், அளப்பனூர், வாழச்சன்னூர், சடக்குப்பம் ஆகிய பல்வேறு கிராமங்கள் வெள்ளக்காடாக காட்சியளித்திருக்கிறது. இப்படி இந்த கிராமங்கள் வழியாக இந்த தண்ணீருடைய அளவு பெருக்கெடுத்து ஓடி காட்டாற்று வெள்ளம் போல ஒவ்வொரு பகுதிகளையும் மூழ்கடித்திருக்கிறது. விழுப்புரம் நெடுஞ்சாலை கூட, குறிப்பாக சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய விழுப்புரம் நெடுஞ்சாலையில் கூட 2-3 அடிக்கு தண்ணீர் வந்திருக்கிறது என்றால் எப்படி இந்த தண்ணீர் வந்தது என்றே அந்த மக்களுக்கு தெரியவில்லை என்று வேதனை தெரிவிக்கிறார்கள். இதனுடைய பின்னணியை பார்க்கிற போது நள்ளிரவில் மேட்டூர் டேமில் இருந்து 1,68,000 கன அடி தண்ணீர் திறந்ததுதான் இந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு வழிவகுத்திருக்கிறது. இதனால் தான் இத்தனை கிராமங்கள் இன்றைக்கு சீரழிந்திருக்கிறது, இத்தனை மாவட்டங்கள் தண்ணீரில் தத்தளிருக்கிறது என்று மக்கள் புலம்பி தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உத்தரவை பிறப்பித்தது யார்? இதை நடைமுறைப்படுத்தியது யார்? இப்படி மக்களை கதிகலங்க வெள்ளத்தில் ஆழ்த்தியது யார்? சோகத்தில் ஆழ்த்தியது யார்? கண்ணீர் சிந்த வைத்தது யார் என்கிற அடுக்கடுக்கான கேள்விகளை ஆளுகின்ற திமுக அரசை பார்த்து மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மக்களுடைய உயிர் மீது இவர்களுக்கு அக்கறை இல்லை என்று மக்கள் கொந்தளித்து தள்ளுகிறார்கள். குறிப்பாக கிருஷ்ணகிரி அணை, வாணியாறு அணை, பாம்பாறு அணை, பல்வேறு பகுதிகளிலிருந்து நீர் அதிகரித்திருக்கிறது. கல்லாற்று அணையிலிருந்து நீர் வரத்து அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது முன்கூட்டியே அந்த அணையிலிருந்து உபரி நீர்களை திறந்திருக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுத்திருக்க வேண்டும். உறக்கத்தில் இருக்கக்கூடிய நள்ளிரவில் 2:45 மணிக்கு அதிகாலை இந்த 1,68,000 கன அடி நீர் தண்ணீர் திறக்கப்பட்டதற்கு, இந்த ஒட்டுமொத்த பல்வேறு மாவட்டங்களுடைய சிதைவுக்கு, வெள்ளம் விழுங்கியதற்கு காரணம் என்று மக்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.